அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் இந்நேரம் லைலத்துல் கத்ர் நோன்பு வச்சுருப்பீங்க. இன்றைக்கி 27 நோன்பு. இது இஃப்தார் 26 உடைய இஃப்தாருக்கு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் வெளி ஒர்க் இருந்துச்சு. அதனால் வீட்டில் இஃப்தாருக்கு எதுவும் செய்யலை. டயர்டு வேறு, செம்ம டயர்டு. வேலைக்கெலாம் போயிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்போ கரெக்டாக இஃப்தார் பண்ணுறதுக்கு தான் டைம் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஐயோ, எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு. வெறும் கஞ்சி வச்சு நோன்பு திறந்துடலான்ட்டு. அவருடைய கேள்வியால் என் பையன் கால் பண்ணாமல் வெளியில் என் ஃப்ரெண்டு நிற்கிறாங்கன்ட்டு. எதுக்குடா அப்படின்னு, இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்கிக்கோ அப்படின்னா. என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ் அவங்க வாங்கி எனக்கு கொடுக்கறதுக்கு தான் வாங்கினாங்க. நான் இல்லாதனால நீ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான். கண்டிப்பாக சொல்கிறேன், அல்லாஹ் மிக சிறந்தவன். நம்ம ஒன்றுமே செய்யலைன்னு இருந்தோம். அல்லாஹ் எவ்வளோ பரக்கத்தாக கொடுத்துருக்கான் பாருங்கள். இஃப்தாருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கஞ்சி, நோம்பு கஞ்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை பண்ணது இருந்துச்சு. சமோசா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நமக்கு எப்போவுமே எஸ்எஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பி ஒரு 9 மணிக்கு வீட்டை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பள்ளிக்கு தான் போனோம். பள்ளிக்கு போனால் செம கூட்டம். அங்கே இடம் பிடிக்கிறதுக்கு இந்த பெண்கள் பிடிச்சி வைக்கிறாங்க. ஒரு 10 பேருக்கு வர போகிறவங்க பின்னாடி, வந்தவங்க எங்கெங்கே கிடைக்குதோ அங்கே உட்காந்து அவங்க தொழுவணும். அதுதான் ரூல்ஸ். அல்லாஹ் இடம் பிடிச்சி வைங்கன்னு சொல்லவே இல்லை. அதேமாதிரி கபர்ஸ்தானில் போய் இடம் பிடிப்பாங்களா. எனக்கு பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணுறாங்களே பெண்கள் அப்படின்ட்டு. ஆண்கள் பக்கம் அந்த மாதிரி இல்லை, ஆனால் பெண்கள் பக்கம் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் துவாலாம் கேட்டு ஒரு 3 மணிக்கு சஹர் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டன் பிரியாணி செம்ம கூட்டம். நிறைய ஏரியாவிலேருந்து இங்கே சாப்பிட வந்துட்டுருந்தாங்க. கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. சேருக்கு பின்னாடி நின்று பெண்களுக்கு அவங்க வீட்டுக்கு கவரில் கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களை அடைச்சி வச்சுட்டாங்க, பூட்டி வச்சுட்டாங்க. வெளியில் உள்ளவங்க மேலே உள்ளவங்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் எங்களுக்கு ஓப்பன் பண்ணுவேன்ட்டு. ஆனால் எங்களுக்கு ஒரு 70 பேருக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப நேரம் சென்று பேக்கிங்லாம் போட்டு லேட்டாக தான் கொடுத்தாங்க. வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கடன்னு சாப்பிட்டோம் நாங்கள் இது சகர் சாப்பாடை. நம்ம பெண்கள் சரியில்லை. என்னென்னா சாப்பாடு வாங்கிட்டு மறுபடியும் கேட்டு வாங்குறாங்க. பாவம், அவங்களே எவ்வளோ தான் சமாளிப்பாங்க. கூட்டம் வர